வந்தீங்க, பாடுனீங்க, ஆடுனீங்க, சந்தோஷமா இருந்துச்சு. நாளையிலிருந்து உங்கள் வீட்டிலே நீங்கள் இருக்க போகிறீங்க. நாளையிலேருந்து எங்கே இருக்க போகிறீங்க? ஊருக்கு போகிறவங்க ஊருக்கு போக போகிறீங்க, அப்படி தானே? இல்லை, வெயிலில் சுற்றக்கூடாது. எதில் சுற்றக்கூடாது? வெயிலில் சுற்றக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் என்ன செய்யலாம்? 8 மணிக்கு இங்கே வரலாம். 8லேருந்து 8:30 9க்குள்ளே கூட இங்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து சண்டே ஸ்கூல் இருக்கும். உங்களுக்கு பிஸ்கட்டு மற்றதெல்லாம் கொடுப்பாங்க. சரியா? வசனம் சொல்லி கொடுப்பாங்க, பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. வருவீங்களா? வருவீங்களா? வெயிலில் சுற்றக்கூடாது. வெயிலில் என்ன செய்யக்கூடாது? அது வெயில் கொடூரமாக இருக்குது. சரி, இவ்வளோ காலம் வெயில் குறைஞ்ச பிற்பாடு போவீங்களா? சரி, நீ நல்ல பிள்ளை. சரி, கடைசியாக ஒரே ஒரு வசனம் மாத்திரம் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ஒரு வேளை சொல்லி கொடுத்துருக்கலாம். என்ன தெரியுமா? சும்மா ஒரு எளிமையான சின்ன வசனம். என்ன வசனம்? சின்னது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். மறுபடியும் நான் சொல்கிறேன் பாரு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இன்னும் ஒரு தடவை சொல்லுவேன், அப்புறம் உங்களை சொல்ல போகிறேன். சரியா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாப்போ. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யார் சொல்லுவா? எழுப்பி சொல்லு. சரி, இன்னும் கூட. சரி, நீ உட்காரு. நீ சொல்வியா? நீ யார் பிள்ளை? நீ இரு. வாங்கி வா, முன்னால வா. ஏன்னா முன்னால வா. இங்க சொல்லுவா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஏசப்பா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஏசப்பா. போதும். நீ அவ்வளோதான். சரி, அப்படியே நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு அந்த வசனத்தை ஆசீர்வதிக்கணும். மறக்கவே கூடாது. எல்லாரும் சேர்ந்து சொல்லி பார்ப்போம். நானே இன்னும் ஒரு தடவை. இப்போ பாய்ஸ் மட்டும் சொல்ல. ஒரு கைத்தட்டு. வெரி குட். சரி, இப்போ நம்ம கண்ணை மூடி, எல்லாரும் கண்ணை மூடணும். ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எல்லாரும் கண்ணை மூடி நான் சொல்ல சொல்லணும். எங்களை அன்பாய் நேசிக்கிற அன்புள்ள பிதாவே, இந்த 7 நாட்களும் பிபிஎஸ்ல அநேக கதைகளையும் பாடல்களையும் வசனங்களையும் கற்றுக்கொண்டோம். கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும்.
எதிர்காலத்தில் அந்த வசனங்கள் எங்களோடு பேசட்டும். எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்காக நன்றி சொல்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். எங்கள் பெற்றோர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இப்பொழுது நடக்கப் போகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தாரும். நாங்கள் தைரியத்தோடு பாடி ஆடி வசனம் சொல்லி கர்த்தரை மைமைப்படுத்த உதவி செய்யும். இந்த ஆலயத்திலே நாங்கள் கற்றுக்கொண்ட எல்லா காரியங்களையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் இன்னொரு தடவை சொல்லு, இன்னொரு தடவை சொல்லு. இப்பொழுது நிகழ்ச்சியின் ஆரம்பமாக டீச்சர்ஸ் மற்றும் வாலண்டியர்ஸ் வந்து ஒரு அர்ப்பணிப்பின் பாடல் ஒன்றை பாடுவார்கள்.
தேங்க்யூ டீச்சர்ஸ். குட்டீஸ் நல்லா இருந்ததா? எல்லாம் ஜோராக கை தட்டு பார்ப்போம் டீச்சர்ஸ்க்கு. வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கை வைத்து என்று மத்தேயு 19வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த வருஷத்திலும் இந்த விபிஎஸ் ஊழியத்தில் அதே இயேசு கிறிஸ்துவானவர் எங்கள் மத்தியில் வந்து எங்கள் பிள்ளைகள் மேலே அவருடைய கரத்தை வைத்தார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். நமக்கு இந்த தடவை நிறைய பிள்ளைங்க என்னென்ன படித்தோம் நம்ம விபிஎஸ்ல? பாட்டு படித்தோமா? வேறு என்ன படித்தோம்? டான்ஸு, வசனம், பாட்டு நிறையா படிச்சிருக்கோம். உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. ஆனாலும் அதில் ஒரு சின்ன பகுதியை தான் இன்றைக்கி உங்களுக்கு நாங்கள் எங்கள் பிள்ளைங்க மூலமாக நாங்கள் டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். இந்த ஃபைனல் டே ஆஃப் விபிஎஸ்ல எங்களோட வந்து எங்கள் மகிழ்ச்சியில் வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம் என்று தாவீது ராஜா சொல்லுகிறது போல் எங்களுடைய பிள்ளைங்களும் இந்த தடவை நிறைய வசனம் கற்றுருக்குறாங்க. ஒருத்தரை விட்டால் வந்து 10 வசனம் 20 வசனம் கூட சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆளுக்கு 2 வசனம் தான் அப்படின்னு நாங்கள் லிமிட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால ரெடியா குட்டீஸ்? ரெடியா குட்டீஸ்? ரெடியா? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிகினர் கிளாஸ் ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன் 3 பேரும் வந்து ஒரு ஆக்ஷன் சாங், அதற்கு பின்பதாக அதை தொடர்ந்து மனப்பாட வசனங்களையும் சொல்லுவார்கள். டீச்சர்ஸ் கொஞ்சம் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸையும் நீங்கள் மானிட்டர் பண்ணால் நல்லது. ரொம்ப சத்தம் எழுப்பாமல். குட்டீஸ் அமைதியாக இருக்கணும். உங்கள் டர்ன் வர்ற வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கணும். என்னம்மா, நம்ம ப்ரைஸ்லாம் வாங்க வந்திருக்கோம் இல்லையா? அமைதியாக இருந்து நம்ம இதை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம போயிடலாம். ஓகே?
பாக்கியும் கீழ்ப்படுதலும் உத்தமம். 1 சாமுவேல் 12:22. உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. எல்லோரையும் கன பண்ணுங்கள். 1 பேதுரு 2:17. எல்லோரையும் கன பண்ணுங்கள். 1 பேதுரு 2:17. அவன் வய வைக்கிறது ஐக்கியவே அதுவும் உள்ளாரு. என்னடா சொன்ன? நான் சொல்லு. உன்னுடனே இருக்கிறேன். எரேமியா எரேமியா 1:8. சரி, நீ சொல்லு. நான் உன்னுடனே உன்னோடே இருக்கிறேன். எரேமியா எரேமியா 1:8. நீ சொல்லுப்பா. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். 1 சாமுவேல் 12:22. வெரி குட். சரி, இந்த பையன் யாரோட? என்னோட கிளாஸ் தான். நான் தனியாக வச்சுட்டேன். நான் ஈத்திடன் எரேமியா 1:8. கூடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. என்னுடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். 1 சாமுவேல் 15:22. நாள் 1 தேவப்பணிக்காக அனுப்பப்பட்டோம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். 1 சாமுவேல் 15:22. நான் என்ன உடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. 4:3. எல்லோரையும் கன பண்ணுங்கள். 1 பேதுரு 2:15. 4:4. எல்லாரையும் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16. 4:6. பலன் கொண்டு இடமனதாயிரு. 4:6. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. 4:6. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. 4:7. நான் உன்னுடன் இருக்கிறேன். 4:7. நான் உன்னுடன் இருக்கிறேன். பிள்ளைகளை நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாமா? அடுத்ததாக பிரைமரி ஏ செக்ஷன் பாய்ஸ். இந்த கீழே உட்காந்துருக்கிற பிள்ளைங்க சத்தம் போடக்கூடாது. கீழே உட்காந்துருக்கிற பிள்ளைங்க அமைதியாக இருந்தால் தான் இப்போது உங்களுக்கு ப்ரைஸு. அமைதியாக இருக்கணுமா? நம்ம விபிஎஸ்ல அப்படி தானே இருந்தோம். அமைதியாக இருக்கணும்.
சௌலனா ஊருக்குள்ள வந்து நின்னா படையெல்லாம் நடுமும் தானா பரிதாபம் காட்டாதவனா என் பேரு சௌலனா ஊருக்குள்ள வந்து நின்னா படையெல்லாம் நடுமும் தானா பரிதாபம் காட்டாதவனா அச்சச்சோ கெட்ட பையன் அச்சச்சோ கெட்ட பையன் இயேசு என்ன தொட்ட பின்னால் லைஃப்ல செஞ்சு வந்தது தன்னால் ஊருக்குள்ள நான் செய்தி சொன்னா கூட்டம் குவியும் எனக்கு முன்னால் இப்போ நான் நல்ல பையன் இப்போ நான் நல்ல பையன் என் பேர் இப்போ பவுலன்னா நான் இயேசுவுக்கு சொந்தம் கண்ணா என் பேர் இப்போ பவுலன்னா நான் இயேசுவுக்கு சொந்தம் கண்ணா குட்டி தம்பி பாடு ஹே கும்மாலந்தான் போடு குட்டி தங்கை பாடு ஹே கும்மாலந்தான் போடு குட்டி தம்பி பாடு ஹே கும்மாலந்தான் போடு குட்டி தங்கை பாடு ஹே கும்மாலந்தான் போடு. பயப்படாதே, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். ஏசாயா 41:13. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமிற்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க்கு 16:15. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 16:15. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. உங்களில் எவனாயிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினான் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். மத்தேயு 20:26. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க் 16:15. நீங்கள் உலகமெங்கும் உங்களில் எவனாலும் பரிசுத்தம் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவர் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். மத்தேயு 20:26. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க் 16:15. உங்களில் எவனாயிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். மத்தேயு 20:26. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க் 16:15. பயப்படாதே, நான் உன் துணை நிற்கிறேன். ஏசாயா 41:13. அவர் அவர்களை, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க் 16:15. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16. பயப்படாதே, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். ஏசாயா 41:13. இன்னும் ஒன்று இருக்குதா? உன்னுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உன்னுடைய வசனமே சத்தியம். மத்தேயு 17:17. வெரி குட், வெரி குட். கீழே போய்க்கோங்க. அடுத்ததாக பிரைமரி பி செக்ஷன் கேர்ள்ஸ் கிளாஸ். சீக்கிரமாக மேலே வாங்க பார்ப்போம்.
பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ இஷ்டம் போல போகாத நஷ்டப்பட்டு போகாத பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ இஷ்டம் போல போகாத நஷ்டப்பட்டு போகாத பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ இஷ்டம் போல போகாத நஷ்டப்பட்டு போகாத பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ நாலு எங்களுக்கு இல்ல வாழு ஒன்னு ஒன்னு ரெண்டு இயேசு எங்க ஃப்ரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு எங்களுக்கு இல்ல வாழு ஒன்னு ஒன்னு ரெண்டு இயேசு எங்க ஃப்ரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு எங்களுக்கு இல்ல வாழு பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ மூணு மூணு ஆறு இயேசு நம்ம ஸ்டாரு நாலு நாலு எட்டு சாத்தான் தலையில கொட்டு மூணு மூணு ஆறு இயேசு நம்ம ஸ்டாரு நாலு நாலு எட்டு சாத்தான் தலையில கொட்டு மூணு மூணு ஆறு இயேசு நம்ம ஸ்டாரு நாலு நாலு எட்டு சாத்தான் தலையில கொட்டு பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ 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 நோவாவுக்கோ கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. பயப்படாதே, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். ஏசாயா 41:13. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க்கு 16:15. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏசாயா 14:13. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏசாயா 41:13. பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கேன். ஏசாயா 41:13. பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கேன். ஏசாயா 41. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க் 16:15. உம்முடைய சத்தத்தினாலே அவர்களை பரிசுத்தமாகும். உம்முடைய வசனம் சத்தியம். யோவான் 17:17. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16. பயப்படாதே, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். ஏசாயா 41:13.
பயப்படாதே நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். ஏசாயா 41:13. பயப்படாதே இருக்கிறேன், நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன். ஏசாயா 41:13. பயப்படாதே நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன். ஏசாயா 41:13. பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏசாயா 41:13. நான் இன்னும் ஒன்று இருக்கு. அப்போ சொல்லு. இருல நீ கத்தாதல. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16. பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏசாயா 41:13. நம்ம என்னம்மா பாடணும்? 1 1 2 2 2 4. சத்தமா 2 2 4. எங்கள் வால் இல்லாத பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் ஒன்று கொடுத்துடலாமா? சரி, அடுத்தது ஜூனியர் ஏ செக்ஷன் கேர்ள்ஸ். தொப்புன்னு போட்டுறாதீங்கடா. விசுவாசம் கண்ட இயேசு கட்டளை கொடுக்க படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்ல. விசுவாசம் கண்ட இயேசு கட்டளை கொடுக்க படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்ல. பாவம் எல்லாம் மன்னித்து நீலிந்து தந்தாரு. தீவந்தா மெய்யார தீவந்தா, தீவந்தா மெய்யார தீவந்தா. Fast motion ஆடுவோம், fast motion 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 கலக்குதுல. Slow motion ஆடுவோம், slow motion slow motion ஆடுவோம், slow motion. Make me to know your ways, O Lord, teach me your path. Call to me, I will answer you and tell you great unsearchable things
that you do not know. Jeremiah 33:3. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணல் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களாக கபற்றவர்களாக தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படியே பிலிப்பியர் 2:14-15. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும் அநேகரை மீட்கும் பொருள்காத்த ஜீவனுடைய தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். மத்தேயு 20:28. The Lord is my shepherd, I shall not want. Psalms 23:1. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்குள் ஒளியாக வைப்பேன். ஏசாயா 49:6. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபனற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2:14-15. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமலும் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். மத்தேயு 20:28. Call to me and I will answer you and tell you the great and unsearchable things that you do not know. Jeremiah 33:3. அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். மத்தேயு 20:28. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். பிலிப்பியர் எரேமியா 33:3. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். ஏசாயா 49:6. The Lord is my shepherd, I shall not want. Psalms 23:1. The Lord is my shepherd, I shall not want. He makes me lie down in green pastures. He leads me by the still waters. Psalms 23:1-2. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகின்ற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2:14. Call to me I will answer you and tell you great and unsearchable things that you do not know. Jeremiah 33:3. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2:14-15. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னுடனும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமானதாயிரு. யோசுவா 1:5-6.
நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு அதிகாரியாக வைப்பேன். ஏசாயா 49:6. The Lord is my shepherd, I shall not want. Psalms 23:1. சரி, வெரி குட். கீழே போய் உட்காந்துக்கோங்கப்பா. அடுத்ததாக ஜூனியர் பி செக்ஷன் பாய்ஸ் கிளாஸ். சீக்கிரமாக மேலே ஏறுங்க. தமிழின் உயிரெழுத்து 12 இயேசுவின் மகிமையை சொல்லுது. கிறிஸ்துவுக்குள்ளே தேவனானவர் எங்களை புத்தி சொல்லுகிறது போல தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனுடைய ஒப்புரவார்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் கேட்டுக்கொள்கிறோம். 2 கொரிந்தியர் 5:20. கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொன்று அவரை அறிகின்ற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2:14.
நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உண்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன். ஏசாயா 49:6. ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடான சன்னதியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாற்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2:14-15. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் செய்யும்படி கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யும் அனைவரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையும் கொடுக்க வந்தார் என்றார். மத்தேயு 20:28. தேவபணிக்காக அனுப்பப்பட்டோர், நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன். ஏசாயா 49:6. அடுத்ததாக சீனியர் பாய்ஸ் வந்து மனப்பாட வசனங்களையும் ஒரு ஸ்பெஷல் டான்ஸையும் செய்வாங்க. ஆதியும் அந்தமும் ஆல்பா ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் ஆல்பா ஒமேகாவும் பரலோகில் அவர் நாமம் ஆமென். என் பரிகாரியானாரே ஆமென். பரலோகில் அவர் நாமம் ஆமென். என் பரிகாரியானாரே ஆமென். அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். அவர் வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். அவர் உங்களுக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளும் செயல்பாட்டுக்கு வரப்போகிறது. எஸ், உன்னதர் மறை உண்டு, நமக்கு வல்லவர் நிழல் உண்டு. உன்னதர் மறை உண்டு, நமக்கு வல்லவர் நிழல் உண்டு. பொல்லாப்பு நேராது ஆமென், ஒரு வாதையும் அணுகாது ஆமென். பொல்லாப்பு நேராது ஆமென், ஒரு வாதையும் அணுகாது ஆமென். அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். ஓ, வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன்.
கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் சங்கீதம் 23:1. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2:14. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. நீதிமொழிகள் 23:26. ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் தேவனுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோடு ஒரு மன 2 கொரிந்தியர் 5:20. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. நீதிமொழிகள் 23:26. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு முன்பாக ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னிடமும் இருப்பேன். நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. நீதிமொழிகள் 23:26. ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரசங்கிக்கிற நீங்கள். பிலிப்பியர் 2:14. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. நீதிமொழிகள் 23:26. ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக இருந்து தேவனுடைய ஒப்புரவாங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம், உங்களே வேண்டிக் கொள்கிறோம். 2 கொரிந்தியர் 5:20. நீங்கள் துர்க்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் சந்தோஷம் தூக்கம் சந்தோஷமாக மாறும். யோவான் 16:20. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன். ஏசாயா 49:6. பிள்ளைகளே, பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன். ஏசாயா 49:6. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையும் கொடுக்க வந்தார். மத்தேயு 20:28. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களே உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. நல்லதும் முத்தமும் உண்மை உள்ள ஊழியக்காரனை கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அன்னைக்கத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானின் சந்தோஷத்துக்குள் பிரவேசி. மத்தேயு 25:21. அடுத்ததாக சீனியர் கேர்ள்ஸ் மேலே வந்து மனப்பாட வசனமும் ஒரு பாடலுக்கும் டான்ஸ் ஒன்று ஆடுவாங்க.
கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தால், தந்தை உன்னை மறந்தால், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தால், உற்றார் உன்னை மறந்தால், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தால், தந்தை உன்னை மறந்தால், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தால், உற்றார் உன்னை மறந்தால், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை ரட்சிக்கும் பொருளாகவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். மத்தேயு 20:28 தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவானவருக்கு ஸ்தானாதிபதிகளாய் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:20 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சீராக்க பணியில் எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம். 2 கொரிந்தியர் 2:14 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததையும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3 தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:20 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு தினமனதாயிரு. யோசுவா 1:5-6 நீ பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு ரட்சிப்பாய் இருக்கும்படி ஜாதிகளுக்குள்ளே உன்னை ஒளியாக வைப்பேன். ஏசாயா 49:6 ஜீவவசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்தேர நடுவில் கபடற்றோரும் குற்றவற்றவர்களுமாய் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2:14-15 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னுடனும் இருப்பேன். நீ உயிரோடு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. யோசுவா 1:5-6 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான உனக்கு பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3 மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும் அநேகரையும் மீட்கும் பொருளாக
தம்முடைய ஜீவனை கொடுத்து வந்தார் என்றார். மத்தேயு 20:28. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டவர்கள் உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணாலும் மாறுபாடான சத்தியத்தில் நடுவிலே குற்றமற்றவர்கள் கபடமற்றவர்கள் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2:14-15. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். மத்தேயு 20:28. தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:20. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன். ஏசாயா 49:6. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்றவர்களும் பிள்ளைகளுமாய் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2:14-15. உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது என்ற சங்கீத வசனத்தின்படி இந்த பிள்ளைகள் நிறைய வசனம் படிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்கும் இவங்க படித்த வசனம் தீபமாயும் வெளிச்சமாயும் இருக்க கடவுதுன்னு ஆசிரியர்களாக நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். அடுத்ததாக சீனியர் பாய்ஸ் இப்பொழுது ஒரு ஸ்கிட் ஒன்று பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சீனியர் பாய்ஸ் சீக்கிரம் மேலே வாங்க பார்க்கலாம். காட்சி 1 தம்பி ராஜ் வீட்டில். ராஜ் இங்க வா. அம்மா மார்க்கெட் போய் காய்கிட்டு வரேன்னு சொல்றான், வீட்டாடா. எப்போ பார்த்தாலும் நான் தான் கிடச்சேனா? என்னவே வேலை வாங்கிட்டு இருக்கீங்க? அவன் வீட்டில் சும்மா தானே இருக்கான். நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வெளியே போகிறேன், அவனை போக சொல்லுங்கள். ஒருத்தன் காட்சி 2 நண்பர்கள் சந்திக்கையில். ஒரே வெக்கையாக இருக்குது. வெயில் காலத்தில் லீவ் விட்டாங்க, இந்த பொழுதே போக மாட்டேங்குதுடா. எங்கள் வீட்டில் என்னென்னா டைப்ரைட்டிங் கிளாஸ் போன்னு சொல்கிறாங்கடா. ஆமாம் ப்ரோ, லீவ் விட்டாங்க, வீட்டில் கிடந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. அட ஆமாண்டா, எங்கள் வீட்லேயும் கம்ப்யூட்டர் கிளாஸ் போய் சொல்லி அனுத்துறாங்க. ஆமாண்டா, அங்கே போய் நம்ம என்னடா பண்ண போகிறோம்? ஆமாண்டா. யோகேஷ், நீ ஏதாவது சொல்கிற ஐடியா என்ன இருக்குது? டேய், எனக்கு ஒரு ஐடியா இருக்குடா. எங்கள் பக்கத்து வீட்டு ஆண்டி ஹெப்ரோனேஜ் சர்ச்சில் விபிஎஸ் நடக்குதுன்னு சொன்னாங்கடா. காலைல போயிட்டு மதியம் வந்துடலாம், நல்லா பொழுதுபோக்கும்டா. ஆமாம், ஏபிஎஸ் கிளாஸ்னால் என்னடா? ப்ரோ, அது ஏபிஎஸ் இல்லை ப்ரோ, விபிஎஸ். சரி, விபிஎஸ்னா அது என்னதுண்ணா? அது என்ன, உட்கார சொல்லுவாங்க, நிற்க சொல்லுவாங்க, கை தூக்க சொல்லுவாங்க, கத்த சொல்லுவாங்க, கடைசியில் போகிற நேரம் சாப்பிட வச்சு கொடுப்பாங்க, அவ்வளோதான்டா. அப்போனா போர் அடிக்குமேடா. டேய், இவன் சொல்கிற மாதிரிலாம் கிடையாதுடா. நல்லா பாட்டு பாட சொல்லி தருவாங்க, டான்ஸ் சொல்லி தருவாங்க, நல்ல கதை சொல்லி தருவாங்க, நம்ம லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லானதெல்லாம் சொல்லி தருவாங்கடா. டேய், நீ சும்மா இருடா, வெட்டியாக பேசிக்கிட்டு. வா ப்ரோ, நம்ம கிளம்புவோம். டேய், நீங்கள் என்னடா சொல்கிறீங்க? சரி வாங்க, போயிட்டு வரோம். ஒரு நாள் மட்டும் போயிட்டு வரோம்டா, வாங்கடா. ஒரு நாள் போய் பார்ப்போம்டா, வாங்கடா. ஆமாடா, போய் தான் பார்ப்போமே. சரிடா. காட்சி 3 விபிஎஸ் 3 நாட்கள் முடிந்த பின்பு நண்பர்கள் சந்திக்கையில்.
என்னடா 2-3 நாள் விபிஎஸ்க்கு வந்தீங்க, எப்படி இருந்துச்சு? டேய் நான் எதிர்பார்க்கவே இல்லைடா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னதுடா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? டேய் இந்த வசனத்தில் சொன்ன மாதிரி என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக, அந்த வசனம் அப்படியே என் கூட பேசின மாதிரியே இருந்துச்சுடா. அப்புறம் அந்த 1-1-2 ஏசு எங்கள் ஃப்ரெண்டு அந்த இதுவும் நல்லா இருந்துச்சுடா. அந்த பாட்டை கேட்டு திரும்பி டான்ஸ் ஆடணும் போலே இருக்குடா. ஏன் ஆமாண்டா, நீ அங்கே சொன்ன மாதிரி எல்லா கதையும் சொன்ன எல்லா கதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா. எது நல்லா இருந்துச்சோ இல்லையாப்பா, கடைசியில் கொடுத்த ஜூஸ் நல்லா இருந்துச்சு. ஆமாண்டா, அந்த வெயில் காலத்துக்கு அது சில்லு சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சுடா. காட்சி 4 தம்பிராஜ் இல்லத்தில். ராஜ், அம்மா மாடியில் துணி காய போடுங்க, எடுத்து வாடா. இந்த போகிறேன்ப்பா. என்னடா பெரிய வாடா இங்க. என்னப்பா? என்னடா? ஆமாப்பா, நானும் 2 நாளாக நோட் பண்ணிட்டே இருக்கேன், ஆளே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கான்ப்பா, என்னன்னு கேட்போம்ப்பா. கூப்பிட்றான் டேவிட். என்னங்கண்ணே? என்ன அப்பா முதல்ல எந்த வேலை சொன்னாலும் என்ன தான் கை காமிப்ப, இப்போ என்னன்னா நீயே போய் முதல்ல செய்கிற, என்ன ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறியா? அப்படிலாம் இல்லைங்கண்ணே, 4 நாளாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஹெப்ரோன் ஏஜி சர்ச்சில் அந்த விபிஎஸ்க்கு போனேன். அதில் சொல்லி கொடுத்த பாட்டு வசனம் அதெல்லாம் படிக்கும் போது நான் இவ்வளோ நாள் நடந்துக்கிட்டு இருந்ததுலாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேனே. அதனால தான் இனிமேலும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கேன். ஓ, சர்ச்சுக்கு போனால் இவ்வளோ நல்ல விஷயம் இருக்கா? அப்போ நாளையிலேருந்து நானும் வரேன்டா. போயிட்டு வாங்கடா. சரிப்பா, கூட்டிகிட்டு போகிறேன். ஏசாயா 54:13 சொல்லியிருக்கிறபடி உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்பதை இந்த வீட்டில் குடிக்கொண்ட சமாதானத்திலிருந்து அறிந்து கொண்டோம். நாமும் நம் வீட்டில் தேவ சமாதானமும் கீழ்ப்படிதலும் ஐக்கியமும் தங்கிட உங்கள் பிள்ளைகளை விடுமுறை வேதாகம பள்ளிக்கு அனுப்பி தந்த பெற்றோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். நல்லா இருந்ததா ட்ராமா? நல்லா இருந்ததா? கை தட்டிடுவோமா அண்ணாமா இருக்கு. விபிஎஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சினாரியோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக சீனியர் கேர்ள்ஸ் இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கிட் ஒன்று பண்ணுவாங்க. நல்ல கனவை கலைச்சிட்டான்டா. அலாரத்தை அடிக்க சொன்னா ஆட்டிட்டு இருக்கான் பாரு. முதல்ல இது ஆஃப் பண்ணி நல்ல கனவை கலைச்சிட்டான்டா. அலாரத்தை அடிக்க சொன்னா ஆட்டிட்டு இருக்கான் பாரு. முதல்ல இது ஆஃப் பண்றேன். டேய், அலாரமா இருந்து நான் தான் டெய்லி ஒன்று எழுப்பி விடுறேன். என்ன நீ அடிச்சிட்ட பாத்தியா? நீ ஒழுங்கா யூத் சர்வீஸ் பண்ண, நீ ஏன் இப்படி பண்ண போற? மூஞ்ச பாரு, கொரோனா வந்த குரங்கு மாதிரி இருந்து நீ என்னையே நக்கல் பண்றியா? இது 2 பேட்டரி பிடிங்கிட்டா அதோட நீ பேசவே மாட்டேன் பா. இப்ப போய் நான் நிம்மதியா தூங்க போறேன்ப்பா. அண்ணா, நீங்க பைபிள் தானேண்ணா? என்னண்ணா ஆச்சு உடம்புக்கு? ஏன் நான் தும்பிட்டே இருக்கிறீங்க? என்ன நல்லா பாருப்பா, என் மேல எவ்வளவு தூசி பறக்குது. ஆரம்ப காலத்துலலாம் என்ன டேவிட் எப்படி தேடுவான் தெரியுமா? இப்பெல்லாம் என்ன தேடுறதே இல்ல. அவன் என்ன மறந்துட்டான்ப்பா, மாறிட்டான். என்ன அடிக்கும் போது நல்லா தெரியுதுண்ணா. Mr. David, you have a one text message. Mr. David, you have a one text message. என்னது? Mr. David, you have a one text message. என்னது? டெக்ஸ்ட் மெசேஜா? ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பார்ப்போம். கூகுள் அசிஸ்டன்ட் ஊர்ல இருக்க எல்லாருக்கும் அழகான வாய்ஸை கொடுக்கும், ஆனா எனக்குன்னு பாரு ஜென்ஸ் வாய்ஸை கொடுக்குது. உன் மூஞ்சிக்கு இதுவே ரொம்ப அதிகம் மிஸ்டர் டேவிட். ஆமா ஆமா, அதிகம்தான். முதல்ல வந்த விஷயத்த பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கால் அட்டென்ட் பண்ணுவோம். ஹலோ ஹலோ. ஏன்பா டெக்ஸ்ட் தான் வந்திருக்கு, முதல்ல கையை கீழே போடுப்பா. ஐயோ, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா? நான் MP3 ஃபார்மேட் நினச்சேனே. சரி, ஃபர்ஸ்ட் என்ன மெசேஜ் பார்ப்போம். ஹாய் டியர், ஐ கம் ஆஃப்டர் a year tomorrow
மார்னிங் 6:30 ஐ வில் ஜாயின் த பார்ட்டி. ஓகே ஓகே ஓகே. ஐயோ, நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இன்ஸ்டாகிராம்லேருந்து, ட்விட்டர்லேருந்து, ஃபேஸ்புக்கு. ஏன்பா கிச்சி கிச்சி மூட்டுற? கூச்சமா இருக்கு. ஃபர்ஸ்ட் கையை கீழே விடுப்பா. ஏன்பா டச் ஃபோன் சொல்ற, இந்த அளவுக்கு டச் பண்ண விட மாட்டியா? பழைய மாடலை மாத்திட்டு புது மாடல் வாங்கணும் முதல்ல. காலைல எழுந்து வாய் கழுவாம வாட்ஸ்அப் பாக்குற, ஃபேஸ் வாஷ் பண்ணாம ஃபேஸ்புக் பாக்குற, டீ குடிக்காம ட்விட்டர் பாக்குற, இன்ட்ரெஸ்டே இல்லாம இன்ஸ்டாகிராம் பாக்குற. நீ என்ன பேசுறியா? இதோட ஹிஸ்டரி எல்லாம் வேற என்கிட்ட தான் இருக்கு. இதெல்லாம் வேற டெலீட் பண்ணிடுறான். ஆனா ஒண்ணு, உன் பேர் லிஸ்ட்ல கன்ஃபார்ம்டா. ஐயோ, ஹிஸ்டரியில நம்ம பேரை டெலீட் பண்ணாலும் நம்ம பேர் இருக்குன்னு சொல்றாளே. கூகுள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், தயவு செய்து உங்க கையை நான் காலா நினைச்சு கும்பிடுறேன். தயவு செய்து அந்த பேரை மட்டும் எடுத்துருங்க அங்கிள். கூகுள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். பேட்டரி லோ. என்னது பேட்டரி லோ? பேட்டரி லோவா? நீ என்னென்னலாம் பேசணும்னு நினச்சியோ அதெல்லாம் பேசிட்ட. நான் எதாவது பேசினா மட்டும் பேட்டரி லோன்னு சொல்றியா? முதல்ல இரு, அந்த சார்ஜ் வயரை பிடுங்கி போட்டுடுறேன். அதோட நீ பேசவே மாட்டேன். ஃபோன் பார்க்குற மாதிரி டிவியை பார்த்தா எவ்வளோ ஜாலியாக அந்த நாள் போகும். சரி வா, நம்ம டிவி பார்ப்போம். எங்கே ரிமோட்டே காணவே. அதோ இருக்கா? சரி, நம்ம ரிமோட் பார்ப்போம். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை தாங்கிடுவா. ஹை ஜானண்ணா பாட்டு பாடுறாரு. ஆனா ஏன் இவ்வளோ கேவலமா பாட்டு பாடுறாரு? சரி, நம்ம முதல்ல டிவியை மாத்திடும், வேற சேனல் போவோம். அல்லேலூயா ஓசன்னா. சரி, நம்ம வேற சேனல் பார்ப்போம். நியூஸ் பார்ப்போம் கொஞ்ச நேரம். இன்றைய முக்கிய செய்திகள். மாணவரிடையர் மோதல். சே, எங்க பார்த்தாலும் அவன் அடிச்சுக்கினான் இவன் அடிச்சான், இதான் நியூஸ் பார்க்க முடியுதா? சரி, நம்ம வேற சேனல் பார்ப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஆதியாகமம் 1:1 என்ன சொல்லுதுன்னா, சே, ஆதியாவும் ஒன்று தாண்டி யாத்ராவும் லேவியராகவும் என்னாகும் ஒன்று வரைக்கும் வந்துட்டு பாஸ்டர் இப்போதான் ஆதியாவும் ஒன்றுன்றார். சர்ச்சில் தான் பாஸ்டரை பார்த்தா, இப்போ டிவிலேயும் வந்துட்டாரா? ஐயோ பாஸ்டர், நான் டிவி ஆஃப் பண்ணுறேன் பாஸ்டர். சே, இந்த ரிமோட் வர ஒர்க்கே ஆக மாட்டேன். முதல்ல ஒரு புது ரிமோட்டை வாங்கணும். என்னையே திட்டேன். நோக்கு யூஸ் பண்ண தெரியல. படுக்கும் போதும் உட்காரும் போதும் கையில் வச்சுக்கிறேன், அப்புறம் போட்டு உடைச்சிடுறேன். ஆளாக்கா இருந்துட்டு நீ என்னையே நக்கல் பண்றல. இரி, 2 பேட்டரியை கழட்டி புடிங்கிட்டேன்னா அதோட நீ பேசவே மாட்ட. டேவிட். யாரு? என்ன தெரியுதா? பைபிள் உங்களை தெரியாம இருக்குமா? அதுவும் நான் கிறிஸ்டினா பிறந்திருக்கேன். பைபிள் கூட தெரியலனா வெளியே அசிங்கம். உங்களை நல்லாவே எனக்கு தெரியும் பைபிள். நல்ல வேலை என்ன ஞாபகம் வச்சிருக்கே. கொஞ்ச நாளா டிவி செல்போன் வந்ததும் அதுங்களுக்கு தான் அதிக நேரத்தை செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ மாறிட்ட டேவிட். நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்போ உனக்கு இதுதான் முக்கியமாயிடுச்சுல? ஆமா, இது இல்லாம எப்படி லைஃப் ஓட்டுறது பைபிள்? ஆமாம், அவனுக்கு என்ன தேவையோ தேவையான நாங்கள் கொடுத்துருக்குறோம். அவனுக்கு துக்கமாக இருந்தால் நாங்கள் வந்து காமெடி சேனல் போட்டு காட்டுறோம். அவன் சோகமாக இருந்தால் லவ் சாங் போட்டு காட்டுறோம். அவனுக்கு போர் அடித்தா நாங்கள் ஸ்போர்ட் காட்டுறோம். அதெல்லாம் உங்களால் காட்ட முடியுமா? ஆமாம், கரெக்ட் தான். டேய் நிறுத்து. அவன் உன்னை விட அதிகமாக என்ன தான் யூஸ் பண்ணுறான். நீ பழைய ட்ரெண்டு, நான் தான் புது ட்ரெண்டு. ஆமால, அவன் போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் என் மூலியமாக தான் ஆர்டர் பண்ணுறான். அவன் யார்கிட்ட நான் பேசணும்னு நினச்சா கூட என்னை வச்சு தான் கால் பண்ணுறான். இவ்வளோ ஏன், அவன் பாத்ரூம் போகும்போது கூட என்னை தான் கூட்டிகிட்டு போகிறான். ஐயோ, பப்ளிக்லாம் சொல்லாதீங்க, சும்மாங்க நியூஸ் தாங்க பார்ப்பேன், அதுதாங்க உண்மை. அப்போ உனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? ஆமாம், அஃப்கோர்ஸ். இது இல்லாமல் லைஃப்பை எப்படி ரன் பண்ணுறது பைபிள்? அப்போ உன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? இதெல்லாம் வச்சு உன்னால ஆண்டவர்கிட்ட பேச முடியுமா? முடியாது பைபிள். அதான் சொல்றேன், நீ ஆண்டவர் விட்டு தூரமா போயிட்ட. நீ மாறிட்ட டேவிட். இல்ல பைபிள், நான் மாறல. இல்ல டேவிட், நீ மாறிட்ட. நீ ரட்சிக்கப்பட்டிருக்க. யாரை முதல்ல தேடுவ? காலையில அலாரம் அடிச்சு எழுந்த உடனே பைபிளை தான் முதல்ல தேடுவ. நீ ஜபத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருந்த. வேத வாசிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருந்த. ஆண்டவரை தேடுறது தான் நீ முதல் இடத்துல வச்சிருந்த. ஆனா இப்போ யாருக்கு நீ முதல் இடத்த கொடுக்கற? யாரு நீ முதல்ல தேடுற? நல்லா யோசிச்சு பாரு டேவிட், நீ மாறிட்ட. இல்ல பைபிள், நான் மாறல. நீ ஆண்டவரை மறந்துட்ட டேவிட். இல்ல, நான் மறக்கல. நீ பாவத்துக்கு அடிமையாகிட்ட டேவிட். இல்ல, நான் எந்த பாவமும் பண்ணல. இல்ல, நீ மாறிட்ட டேவிட். இல்ல, நான் மாறல. நான் மாறல 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 மாறல. என்னது? ஒருவேளை கனவா இருக்குமோ?
சரி அலாரம் வர அடிக்குது, முதல்ல அலாரத்தை ஆஃப் பண்ணுவோம். பைபிள் இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். இது எனக்கானது, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. நல்ல வேலை ஏசப்பா என்கிட்ட பேசிட்டாரு. இத்தனை நாள் நான் என்னையே ஏமாத்திட்டு இருந்தேன், அதை நான் இப்போ உணர்ந்துட்டேன். இனிமேல் என் வாழ்க்கையை நான் வீணாக்க மாட்டேன். ஆண்டவருடைய வசனத்துக்காகவும் ஏசப்பாவுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். எத்தனையோ வருஷம் நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கோம், வெளியரங்கமா நம்ம நல்லா இருக்கோம், ஆனா உள்ளுக்குள்ள நம்ம எப்படி இருக்கோன்ட்டு ஒரு நிமிஷம் யோசிப்போமா? நான் மாறிட்டேன், நீங்க எல்லாரும் மாறுவீங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நன்றி. தேங்க்யூ சீனியர் கேர்ள்ஸ். இப்பொழுது ஓட் ஆஃப் தேங்க்ஸ்க்காக பாஸ்டர் அம்மாவை மேலே அழைக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் கூட ஸ்கிட்டெல்லாம் நல்லா இருந்துச்சா? சரி, பிள்ளைகள் உற்சாகமாக கலந்து கொண்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுதும் கூட நன்றி நவிழல் என்கிற அந்த பகுதியில் நான் இங்கே வந்து நிற்கிறேன். ஓட் ஆஃப் தேங்க்ஸ். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவதாக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன் இந்த 7 நாட்கள் இந்த விபிஎஸ்ஐ நடத்துவதற்குரிய கிருபையை தந்தார். அதற்குரிய காரியங்களை பொறுப்பெடுத்து நடத்தினார், தேவைகளை சந்தித்தார். அதே வேளையில் நல்ல ஒரு இயற்கை சூழ்நிலையை உருவாக்கி தந்தார். எந்த விதமான பாதிப்பும் இல்லாதபடி, கரண்ட் கட்டோ மற்ற எந்த பாதிப்பும் இல்லாதபடி ஆண்டவர் அற்புதமாக நடத்தினார். இன்றைக்கும் கூட இந்த ஃபங்க்ஷன் டைமில் கரண்ட் கட்டோ மற்ற எந்த தடையோ இல்லாதபடி ஆண்டவர் நடத்தி தந்தபடினால நாம் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் கூட எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அடுத்ததாக நாம் பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சபை பாஸ்டர் அவர்கள் நம்மை ஊக்கப்படுத்தி இந்த காரியத்தில் ஈடுபடுவதற்கு அவர்கள் ஜெபித்து இந்த காரியங்களை சரியானபடி நாம் நிறைவேற்ற ஒத்தாசை தந்தார்கள். அதே வேளையில் நல்ல ஆலோசனைகளை தந்து நடத்தினார்கள். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படட்டும். அடுத்து டீச்சர்ஸுகளுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆசிரியர்களாக இங்கே வந்து பணி செய்த 7 நாட்கள் அவர்கள் அந்த பாடத்தை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அதை நடத்தத்தக்கதாக பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லிக் கொடுக்க, பாடல் சொல்லிக் கொடுக்க, எல்லா பகுதியிலையும் அவர்கள் உறுதுணையாக இருந்து ஜெபத்தோடு செய்தபடினால கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசிரியர்களுக்கு நன்றி. வாலண்டியர்ஸாக பணிபுரிந்தவர்கள் காலையிலே வந்து எல்லா காரியங்களையும் அவர்கள் பொறுப்பெடுத்து நடத்தி தந்தார்கள். ஆண்டோடைய நாம் மயம்படுவதாக. எல்லாருடைய ஒத்துழைப்பு கிடைத்தபடியினால தான் இந்த விபிஎஸ்ஐ சிறப்பாக நடத்த முடிந்தது. ஆண்டோடைய நாம் மயம்படட்டும். அவர்களையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கு நாங்கள் வாலண்டியர்ஸாய் பணிபுரிந்த எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோம். அடுத்து பாடல் கற்றுத்தந்த பிள்ளைகள் அவர்களே முன்வந்து இப்படிப்பட்ட பாடல்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த அந்த பாடல் கற்றுத்தந்த எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக ஸ்டூடெண்ட்ஸ் வரலைன்னா விபிஎஸ்ஏ இல்லை, அப்படித்தானே? வந்த எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் வரக்கானோம். இன்றைக்கும் கூட இப்போ கடைசி ஃபங்க்ஷனில் வந்து கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளுக்கும் நன்றி. ஆண்டவர் அவர்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. அடுத்து பெற்றோர்களுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் கொண்டு வந்து விட்டுட்டு கூட்டிகிட்டு போகிற காரியம், பெற்றோர்கள் மனமும் வந்து பிள்ளைகளை அனுப்பினபடியினாலே இந்த நாட்களிலே இந்த விபிஎஸ்ஐ சிறப்பாக நடத்த முடிந்தது. 9 மணினா கரெக்டாக 9 மணிக்கு முன்னாடியே அந்த பிள்ளைகளை கிளப்பி விட்டு அதுகளுக்கு ஆகாரம் கொடுத்து சரியான நேரத்திற்கு இந்த பிள்ளைகள் வரத்தக்கதாக உதவி செய்தார்கள். கூட குறைய நேரம் ஆனாலும் கூட இருந்து பிள்ளைகளை அழைத்து சென்று அப்படியாக ஒத்துழைப்பு கொடுத்த பெற்றோர்கள் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக மறுபடியுமாக நாம் ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு சரியான நல்ல கால சூழ்நிலையை தந்தார். இந்த நாளிலே கூட நல்ல ஒரு கிளைமேட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டோடைய நாம் மயப்படட்டும். எவ்வளவோ வெயில் அடிச்சிச்சு. அந்த வெயிலின் பாதிப்பு பிள்ளைகளுக்கோ பெற்றோர்களுக்கோ இன்னும் டீச்சர்ஸுகளுக்கோ அல்லது வாலண்டியர்ஸுக்கோ வராதபடி
ஆண்டவர் எந்த வியாதியும் அணுகாதபடி அற்புதமாக தேவன் வேலடைத்து பாதுகாத்தார். இந்த நாள் வரைக்கும் நாம் இந்த ஃபங்க்ஷனை நடத்த, இந்த நாள் வரைக்கும் இந்த விபிஎஸ்ஐ முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அவருக்கே நன்றி. ஆண்டவருக்கே நாம் நன்றி செலுத்துவோம். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் ஏறக்குறைய 9 மணிக்கு இங்கே பக்கத்து கட்டடத்தில் உங்களுக்கு சண்டே கிளாஸ் நடக்கும். பேரண்ட்ஸ் பிள்ளைகளை அனுப்பி வைத்தீர்களானால் நலமாக இருக்கும். அந்த பிள்ளைகள் நல்ல ஒழுக்கத்தில், அந்த ஒழுக்கத்திலே வளர்வதற்கு அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அவர்கள் இன்னும் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளவும் ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணிக்கவும் தக்கதாக அந்த சண்டே கிளாஸ் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதனால் தயவுசெய்து பெற்றோர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு நடக்கிற அந்த விபிஎஸ்க்கு அனுப்பி தரும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாயங்காலம் 4:30 மணிக்கு இங்கே சிறுபிள்ளைகளுக்கென்று ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அதனால் அந்த நிகழ்ச்சியிலையும் பிள்ளைகள் கலந்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாயங்காலம் 4:30 மணிக்கு பெற்றோர்கள் அனுப்பி தருவீர்களானால் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டோடைய நாம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேறு எதுவும் உங்களுக்கு எதுவும் உதவி வேணும்னா நீங்கள் எப்போனாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணலாம், எங்களை அழைக்கலாம். உங்கள் வீடுகளில் ஏதாவது ஜெபிக்கணும்னா நீங்கள் தாராளமாக எங்களை பயன்படுத்தலாம். கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தாமே தொடர்ந்து நடக்கிற காரியங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். சரி, இப்போ அடுத்து நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கிற ப்ரைஸ் கிடைக்க போகுது. அமைதியாக இருக்கணும். உங்களுடைய பெயர் கூப்பிடப்படும் போது நீங்கள் முன்னாடி வந்தால் போதும். சிஸ்டர், ஒரு சின்ன உதவி, அந்த சேரை கொண்டாந்து போடுங்களேன். பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பேர் வாசிக்க வந்து வாங்கிக்கிறீங்களா? முதல்ல பிகினர் கிளாஸ், சரியா? பிகினர் ஏஞ்சல் செல்வராணி சிஸ்டருடைய கிளாஸு கொஞ்சம் நீங்கள் பார்த்து பிள்ளைகளை அனுப்பி விடுங்க. டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறீங்க. லிபின்ராஜ் வரல. லிபின்ராஜ், ஐடா, எஸ் ஷைனி, கிளாப் பண்ணுங்க பிள்ளைகளா. ஜோயல், கிருபாநிதி, எஸ் சால்சியா. ஓ, சால்சியா இல்லையோ?
ஜே ஜோஷ்வா. ஜோஷ்வா கொச் சரி சரி சரி. ஜே ஆல்வின் ஜோஷ்வா. ஜோஷ்வா வா. ஜே ஜெர்சன். எம் சரவணன். டி ரியான். எஸ் கேசவன். கேசவன். சர்வேஸ்வரன். வாங்கிக்க 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 போய். சர்வேஸ்வரன் வரல. எம் சாம்வேல். சரி சரி விடுங்க 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 வாங்கி போட்டு. எம் சாம்வேல். ஆர் அருள். வா வா வா. சரி. பிகினர் பி. எஸ் சர்வின் ராஜ் வரல. பி சர்வேஷ் வாங்கிட்டான். சரி. எஸ் ராவணா. எஸ் நாகமணி. நாகமணி. ஹைச் ஜாசன் நோவா. பி சஜித். பி சஜித் வரலையா? இந்த இந்த வரா. சரி. எம் எல்வின். ஏ கோகுல் கண்ணன். எஸ் மோகிஷ் தேஷ்வா. ஜே ஜாக் காட்வின். குரு. குரு குரு. அடுத்தது பிகினர் சி. எம் கைலாஷ். எம் ஜனானி. ஜனனி. ஏ ரேவத் வரல. எம் சக்தி. ஆர் அச்சிதா. பி நந்தன் கிஷோர். நந்தன் கிஷோர். எஸ் அருளரசன். எஸ் அபிஷா. பிரைமரி கிளாஸ் பிரைமரி ஏ. எம் சாமுவேல் ஜெஃப்ரி. அபிஷா வாங்கிக்க. எம் சாமுவேல் ஜெஃப்ரி வரல. ஏ மைக்கேல். டிஸ்நாயக்கா பெனியேல். ஜே சைமன் கிருபாகரன். ஆர் ராக்சன். ஜே சாய் ஹரிஷ் வரலையா? சாய் ஹரிஷ். ருத்ரன். எஸ் ருத்ரன். பி அழகு சிவா. ஏ ஜெர்சன். எஸ் போவாஸ் வரல. டி பவிஷ்ணன். பி முவின் பாண்டி. பி சாம்வேல். எம் கவின். எஸ் அகிலேஷ். ஏ ரோஹித். கவினுக்காக வாங்குறானா? சரி. ஏ ரோஹித். துருவபாலன். ஆர் மதுசூதன் வரலையா? எம் மோனிஷ். எம் மோனிஷ். சரி. பிரைமரி பி. எஸ் ஜெனிஷ் ரியானா. பி அனிகா ஸ்ரீ. வி தன்ஷிகா. எஸ் மோனிகா. ஜே ஏஞ்சல். எம் அபிநயா. எம் அபிநயா ஆப்சன்ட். எஸ் சரண்யா ஆப்சன்ட். டி ஹரிணி.
வரல. ஜே ஆனி ஜோஸ்பின். கே ரக்ஷாஸ்ரீ. யார் யார்? ஹரிணியா? கே ரக்ஷாஸ்ரீ வந்துட்டா. பி சுபாகனி வரலையா? சுபாகனி வரலையா? இருக்காளே. கே துருவன். ஆர் ஸ்ரீநிதி. எம் சுபாஷினி. எம் மிருதுல்லா. ஸ்ரீ தியா. जूनियर ए सेक्शन ए जोसलिन. जे जर्सना. पी सुभश्री. एस स्वादी. एस कैथरीन बेनिटा. एम वेंडिला. वी श्री दर्शिनी. बी पविष्णी. एस धनसिका. धनसिका वल्लैया. जे जननी. निया. आर अपर्णा. अपर्णा. के कृष्णवेणी. पी अग्नेस हेलन. सी गायत्री. गायत्री வரல. बी கிருபா. பி நித்திய சானா. சாரி நிதர்சனா. நிதர்சனா. அடுத்தது ஜூனியர் பி எஸ் ஸ்ரீஹரன். ஸ்ரீஹரன். கே பரணி குமார். வி ஸ்ரீசாந்த் வரலையா? எஸ் வாசு. எஸ் அன்பரசன். எம் தினேஷ். எம் வைரவமூர்த்தி. வைரவமூர்த்தி. வைரவமூர்த்தி வரலையா? பி தீபன். தீபனா இது யாரு? சிவா கார்த்திகேயன். கே சிவா கார்த்திகேயன் வரல. கே வேல்முருகன் வரல. ஆதிசிவன். பிரஜான் வரலையா? நிறைய பேர் வரல. திருக்குமரன். திருக்குமரன். ஹரிஷ்குமார். திருக்குமரனும் வரல. எஸ்கே சிவனேஷ். ஏ கருணேஸ்வரன் வரல. ஜேஎம் பிரணவ். டி அகிலேஷ். டி விபீஷணன் அவ்வளோதானா? ஜி நேஷ்வா வரல. சரி, அடுத்தது சீனியர். தேங்க்யூ அண்ணே, ரொம்ப நன்றி உங்களுக்கு. கவனிக்கல அம்மா வரப்படுவா. ஏன் கிளம்புறாங்களா? கிளம்புறாங்க. அண்ணி அண்ணி கொஞ்சம் ஒரு நிமிஷம் இங்கே வரவும்.
சீனியர் கிளாஸ். சீனியர் ஏ ஜேசன் டேவிட், சாரி எம் ஜேசன் டேவிட், ஆர் ஜோஷுவா, எஸ் கிறிஸ் ஜெயந்த், எம் ஜேசன் சாமுவேல், ஆர் ஜோயல், ஐ சந்தோஷ், பி தேவேஷ், ஆர் கிஷோர் வரலையா, எஸ் கார்த்திக், கே ஆளரசன் வரல, எம் லோகேஷ், எஸ் ஸ்டீவ் ஜசந்த், டி பூபன்ராஜ், எம் சந்தோஷ் வரல, எஸ் ரோகேஷ், பி அஸ்வின், வி ஜினோ ஆப்ரஹாம், டி ஆண்டனி, கே சாம்வேல், சீனியர் பி கேர்ள்ஸ், எம் பிராஸ்பரினா, ஏ ஜெசிகா, ஆர் செலினா பிளஸ்ஸி, எம் யமுனா, எஸ் ஈவ்லின் ரூத் மாசி, ஏ எம் கீர்த்திகா, சி பாண்டிமீனா வரலையா, ஏ தருணிகா ஸ்ரீ வரல, எம் ஜீவிதா, டி பியூலா வரல, பி அறிவுமதி, ஏ எம் கார்த்திகா, அவ்வளோதான். உங்களுக்கு டைம் ஆகுது ஆட்டோ பரவாயில்லையா? டீச்சர்ஸ் கொடுத்துட்றீங்களா அப்பனா? இல்லை நீங்கள் கொடுத்துருங்க அப்பனா. டீச்சர்ஸ் இல்லை, டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ் கொடுத்துருவா. இங்கே கவனிங்க. அடுத்தது டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ், பாடல் கற்றுக் கொடுத்த பிள்ளைகள். சரியா? டீச்சர்ஸ் அப்புறம் மிஸ்ஸஸ் ஜானட் கிப்டா, கைத்தட்டுங்க எல்லாரும். மிஸ்ஸஸ் கோல்டா மேயர், மிஸ்ஸஸ் யூனிஸ், கார்த்திராணி, மிஸ்ஸஸ் கார்த்திராணி, மிஸ்ஸஸ் அனிதா, மிஸ்ஸஸ் சுகந்தி, மிஸ்ஸஸ் ஏஞ்சல் செல்வராணி, மிஸ்ஸஸ் ஃபெய்த், மிஸ்ஸஸ் சாரா, மிஸ்ஸஸ் லிடியா செல்வி, அடுத்ததாக வாலண்டியர்ஸ்
வாலண்டியர்ஸ். பாட்டு சொல்லி தந்த பிள்ளைகள், முதல்ல அதை சொல்றேன். பாட்டு சொல்லி தந்த பிள்ளைகள் ஈவ்லின் ரூத் மாசி, ஆர் செலினா பிளஸ்ஸி, எஸ் கேத்ரின் பெனிட்டா, எம் யமுனா, கே ஜேசன் சாம், கே ஜேசன் டேவிட், எம் பிராஸ்பரினா. சரி, வெரி குட். அடுத்ததாக வாலண்டியர்ஸ் மிஸ்ஸஸ் ஹெப்சி, கருணைராஜ், பிரதர் கருணைராஜ், பிரதர் ஜோபின், தேவேஷ், ஸ்டீவன் தாமஸ் வாக்கர், நான் சொன்னேன். பெருசு இருக்கா இல்லையா? எல்லாருமே சின்னதை கொடுத்துருக்கீங்களா? 10 தானப்பா வாங்க. 10 மாட்டிக்கணும். ஸ்டீவன் தாமஸ் வாக்கர் வந்தாச்சா? வரல அண்ணி, போயிட்டு வரீங்களா அண்ணி? சரி, ரொம்ப நன்றி. கேட்டுறவங்களா ஆசிரியர். சரி, இப்போ பேர் விட்டு போனவங்களை வாசிக்கிறேன். எப்படி எல்லாருமே சரி, மிஸ்ஸஸ் மாலா, மிஸ்ஸஸ் மரிய புஷ்பம், மாமா கொடுக்க சொல்றேன்ப்பா. கொடுக்குறீங்களா? நீங்க கொடுக்குறீங்களான்னு கேட்குறேன். நான் கொடுக்கவா? நீங்க கொடுங்க. பேர் வாசிக்கணுங்களா? உன் தம்பி கொடுத்தா சரிடா. சரி, கொடுத்துருங்க, வெட்ட கொடுத்துருங்க, சொல்லிடுங்க. சரி, மாலா சிஸ்டர், மரிய புஷ்ப சிஸ்டர், மிஸ்ஸஸ் கல்யாணி, மிஸ்ஸஸ் அஜிதா, சரோஜா சிஸ்டர், சாரா சிஸ்டர், சார்லஸ் தம்பி,
சார்லஸ் தம்பி இருக்காங்களா? சார்லஸ் சார்லஸ் தம்பி, ஜோபினுக்கு. சரி, அடுத்தது ஜசந்த், ஸ்டீவ் ஜசந்த். மிஸ்ஸஸ் மலர்கொடி, மிஸ்ஸஸ் லூமினா இருக்காங்களா? இல்ல. மலர்கொடி சிஸ்டர் வாங்க. சின்னது எல்லாருக்கும் வந்துருச்சா பிரைஸ்? வேற யாருக்காவது விடப்பட்டிருக்கா? வேற யாருக்காவது விடப்பட்டிருந்தா சொல்லுங்க. கொடுக்கலையா? சொன்னேன்னு கொடுத்து விடுமா, கொடுத்துருங்க. இந்த டீச்சர்ஸ்களுக்கு தம்பி கூட்டிட்டு வந்திருக்கியா? முடியட்டும்பா, முடியட்டும். நல்ல பிள்ளைகள்லாம் உட்காருங்க, ப்ரேயர் பண்ணி முடிங்க. இங்கே பாரு, ஒரு அறிவிப்பு. உங்கள் ப்ரைஸு நீங்களே கையில் வச்சுக்கணும். போய் அவன் எடுத்துட்டான் இவன் எடுத்துட்டான் அப்படின்னா எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தம்பி தம்பி, டேய் என்ன சேட்டை? நீ ஏதாவது சேட்டை பண்ணினா உன் ப்ரைஸை பிடிங்கிடுவான். பாரு, அவன் யார் விளையாடுறானோ அவனுடைய ப்ரைஸை பிடுங்கி என் கையில் கொண்டு வந்துடு. சரி, ஜோமணி முடிச்சிருவோமா? சரி, எல்லாரும் கண்களை மூடுங்க. நான் சொல்லு. எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, நாங்கள் கற்றுக்கொண்ட பாடல்கள், வசனங்கள், ஆக்ஷன் சாங்ஸ்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக பாடி காட்டினோம், ஆடி காட்டினோம், சொல்லி மகிழ்ந்தோம். எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களையும் எங்கள் பெற்றோரையும் ஆசீர்வதிங்க. எங்களுக்கு நல்ல வசனங்களை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை ஆசீர்வதிங்க. நாங்களும் ஒவ்வொரு ஞாயிறு தோறும் மாலை 4 மணிக்கு இங்கே வந்து மறுபடியும் சண்டே ஸ்கூலில் கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். சத்தமா சொல்லுவோம், ஆமேன். அவரவரை பரிசை அவரவரை கையில் எடுத்துக்கிட்டு அடுத்தவங்க செருப்பை எடுத்துடக்கூடாது. நல்லா கவனி, உங்கள் செருப்பை எடுக்கணும். அடுத்தவங்க செருப்பை எடுத்துட